வணக்கம் நண்பா. இந்த உலகத்தில் கடினமான சூழல்கள் ஒன்று காலப்போக்கில் மாறிவிடும் அல்லது அதுவே நமக்கு பழகிவிடும். எனவே கடினமான சூழ்நிலையை கண்டு தயங்காமல் அதை எதிர்கொள்ள பழகுங்கள். அந்த சூழ்நிலைகளே உங்களை சிறந்த மனிதனாக உருவாக்குகிறது என்பதை உணருங்கள். உங்களை நீங்களே வலிமைப்படுத்திக் கொள்ள வரும் வாய்ப்பாக அதை பாருங்கள். வாழ்க்கை சிறப்பாக மாறும். ஒரு மரத்தை வெட்டி எறிந்தாலும் மீண்டும் வளர்ந்து வெட்டியவன் முன்பே கம்பீரமாக வளர்ந்து வெட்டியவனுக்கும் நிழல் தரும். அதுபோல் உன் முன்னேற்றத்தை மற்றவர்கள் தடுத்தாலும் போராடி வெற்றி பெற வேண்டும். உன்னை தடுத்தவர்கள் முன்பு வெற்றியாளனாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுவே அவர்களுக்கு தரும் மாபெரும் பதிலடி. வெறும் பேச்சால் பயனேதும் இல்லை. செயலில்தான் நாம் யார் என்று அவர்களுக்கு காட்ட வேண்டும். உங்களுக்கு நிம்மதி வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரிந்ததை மட்டும் பேசுங்கள். தெரியாததை தெரியாது என்று கூறுவதுதான் நல்லது. அதேபோல் உங்களுக்கு அமைதி வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை மட்டும் செய்யுங்கள். அதுவே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழிவகுக்கும். ஒரு செயலை செய்வதற்கு தயக்கம் ஏற்பட்டால் அதுவே உங்களுக்கு தடைகளாக மாறுகிறது. தயக்கத்தை கடந்து இயங்கத் தொடங்கினால்தான் வாழ்க்கையில் பல தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறும் ஆற்றலை பெறுகிறோம். நல்ல செயல்களை என்றுமே தள்ளி போடாதீர்கள். இன்றே செய்ய வேண்டும் என்று முடிவெடுங்கள். வாழ்க்கை சிறப்பாக மாறும். ஒரு மனிதன் தன்னிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் அதுவே சொர்க்கம். ஆனால் இல்லாததை நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் அவன் நிகழ்காலத்தை நரகமாக்குகிறான். எனவே உங்களிடம் இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழப் பழகுங்கள். அதற்கு நன்றி உணர்வோடு இருந்தால் உங்களிடம் இல்லாததும் தன்னால் உன்னை வந்து சேரும். இந்த உலகில் எதுவும் நிலையானது அல்ல. உங்களுக்கு கிடைப்பது இறுதி வரை நிலைக்கப் போவதும் இல்லை. அவை தற்காலிகமானவை. எனவே அதை உணர்ந்து வாழ்க்கையை அலட்டிக் கொள்ளாமல் வாழ்ந்தால் உங்கள் மனதில் அமைதி பிறக்கும். அமைதியான வாழ்க்கையே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பல பொய்கள் உண்மையை தோற்கடிப்பது போல தோன்றலாம். ஆனால் உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. அது என்றாவது ஒரு நாள் வெளிவந்தே தீரும். எனவே உண்மை பேசி வாழ்ந்தால்தான் நாம் எவருக்கும் அஞ்சாமல் வாழ முடியும். பல நேரம் மனிதர்களின் மனதில் ஏற்பட்ட காயங்களுக்கு அன்பான ஒரு மனிதரின் வார்த்தைகளே மருந்தாக அமைகிறது. மற்றவர்கள் துன்பத்தை தன் துன்பம் போல் எண்ணும் மனிதனே மற்றவர்கள் காயத்தின் வலிகளை புரிந்து கொண்டு தனது அன்பின் மூலம் அதை சரி செய்கிறான். நீ செய்யும் வேலைகளில் தோல்வி வருகிறது என்று வருந்தாதே. எதையும் செய்யாமல் இருப்பதுதான் தோல்வி. தோல்வி தோன்றும் சந்தர்ப்பங்களிலெல்லாம் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார்த்தால் அந்த தோல்வி உன்னை விட்டு விலகிவிடும். வெற்றி உன்னை நாடி வரும். வாழ்க்கையில் அனைவருக்கும் சுமைகள் உள்ளது. இங்கு எவரும் சுமைகள் இல்லாமல் வாழ முடியாது. அதனால் அதை சுமக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும். வலி இல்லாமல் வாழ்க்கையில் எதையும் பெற முடியாது. வலியுடன் செய்யப்படும் உழைப்பே வெற்றியை தரும். ஒரு மனிதன் தன் மனதை திடமாக வைத்திருக்க வேண்டும். உங்கள் மேல் எரியப்படும் கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து உங்களுக்கான கோட்டையை கட்ட வேண்டும். அவமானத்தை உரமாக்கி வெற்றி எனும் மரத்தை வளர்த்து காட்ட வேண்டும். இந்த உலகில் எவரையும் மாற்றுவது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. அது நம் வேலையும் இல்லை. எல்லாவற்றையும் அப்படியே கடந்து செல்ல பழக வேண்டும். இந்த உலகில் உன்னால் மாற்ற முடிந்தது உன்னை மட்டுமே. உன்னை மாற்றினால் இந்த உலகமே மாறத் தொடங்கும். ஒவ்வொரு நாளை கடக்கும் போதும் உணர்ந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் துன்பங்களும் துயரங்களும் நிரந்தரம் அல்ல. எல்லாம் மாறும். அதை நம்புங்கள். ஒரு மனிதன் ஜெயிப்பதற்கு அவனுக்கு தன்னம்பிக்கையும் முயற்சியும் அவசியம் தேவை. வெற்றி பெற்ற பின் அவனுக்கு தன்னடக்கம் மிக மிக அவசியம். உன்னை அலட்சியம் செய்யும் மனிதர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நல்லது. எதற்காகவும் உங்கள் தன்மானத்தை இழக்காதீர்கள். அவர்கள் ஒரு நாள் உங்களை தேடுவார்கள். அப்பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.